அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து திருமணம் எப்போது நடக்கும், வேலை எந்த மாதிரி அமையும் அப்படின்னு கேட்ட ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குது. கன்னி லக்னம், 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல வந்து சந்திரன், 7ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல வந்து கேது, 9ஆம் இடத்துல சுக்கிரன் புதன், 10ஆம் இடத்துல சூரியன், 12ஆம் இடத்துல செவ்வாய். இதுதான் வந்து ஜாதக அமைப்பு. இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சனியோட பார்வை இருக்கிற மாதிரி தோணுனா கூட லக்னம் 27 டிகிரி, சனி வந்து அரை டிகிரி தான். அப்பந்தான் வந்து அவர் கும்ப வீட்டை விட்டு மீன வீட்டுக்குள்ளே என்ட்ராயிருக்காரு. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்து செவ்வாயுடைய பார்வை, ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயுடைய இருப்பு. இந்த மாதிரி ஜாதகங்களில் கொஞ்சம் லேட் ஆகுங்க. 2ஆம் இடத்துல வேற பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு வேற உட்காந்துருப்பாரு, ராசிக்கு 2ஆம் வீட்டை வந்து செவ்வாய் பார்ப்பார். இந்த மாதிரி 2, 5, 7, 8 இந்த மாதிரி இடங்கள் லக்னம் ராசிக்கு பாதிக்கப்படும் போது கொஞ்சம் தாமத திருமணம் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அதே நேரத்தில் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்படி சொல்ல முடிஞ்சது? 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து பெருசாக பாதிக்கப்படலை. செவ்வாயுடைய அவருக்கு பிடிச்ச நண்பரோட வீட்டில் சுக்கிரனோட பார்வையில் உட்காந்துருக்காரு. குரு நல்ல நிலைமையில தான் இருக்காரு. ராசிக்கு 7ஆம் அதிபதியான சந்திரனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒளி பொருந்திய சந்திரன் அவரோட வீட்டை அவரே பார்க்கறதெல்லாம் நல்ல அமைப்பு தான். இவங்க 2 பேரும் பெருசாக பாதிப்பு இல்லை. மெயினாக ராகுவாலேயோ சனியாலேயோ பாவத்துவப்படுத்தப்படாமல் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு. இதன் அடிப்படையில் வந்து தாமத திருமணம் தானே ஒழிய நல்ல வாழ்க்கை. கலத்திர காரகன் சொல்லக்கூடிய, காமக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனும் வந்து ஆட்சி பெற்ற நிலைமையில குருவுடைய நேரடி பார்வையில் 4 டிகிரி பார்வையில் இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு. அதனால திருமண வாழ்க்கை உண்டு, நல்லா இருக்கும். எப்போ நடக்கும்? ராகு தசை நடந்துட்டு இருக்கு. 2ஆம் இடத்துல உள்ள ராகு வந்து தாமத திருமணத்தை கொடுக்கதாங்க செய்வார். பணம் பறிக்கிற நோக்கத்தோடு உள்ளவங்களுக்கு வந்து இந்த ராகு தோஷம் தான் கண்ணில் தெரியும். 2ஆம் இடத்துல ராகு இருந்தோடனே ராகு தோஷன்றாங்க. சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறது, வீடு கொடுத்த சுக்கிரன் அவருடைய மற்றொரு வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு திசை தாமதப்படுத்தும் வழியே நல்ல வாழ்க்கை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ராகு திசையில் புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்குது. ராகு திசை புதன் புத்தி குரு அந்தாரத்தில் முடிஞ்சிருங்க. 3, 7, 11 இந்த முக்கோணம் கனெக்ட் ஆகும்போது ஒருத்தவங்களுக்கு வந்து திருமணம் முடியும். குரு புத்தி, குரு 3ஆம் இடத்துல இருந்து 7, 11 பார்ப்பாரு. அதனால ராகு திசை புதன் புத்தி குரு அந்தாரத்தில் வந்து திருமணம் முடிஞ்சிடும். இன்னும் 1 வருஷ காலம் இருக்குது. 31 வயசு ஆகும். இப்பவுமே 30 வயசு ஆகிட்டு 1 வருஷம் காலம் கழிச்சு இந்த பீரியட் வர்றதுனால கொஞ்சம் பொண்ணு வேகமாக பாருங்க, முடிஞ்சிடக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ஜாதகம் தாங்கன்னு சொன்னேன். திருமணத்துக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 7ஆம் அதிபதி 7ஆம் வீடு, அதுக்கப்புறம் 7ஆம் வீடு பாதிக்கப்பட்டதுனால தான் தாமத திருமணம். ஆனால் 7ஆம் அதிபதி நல்லா இருக்கிறதும் கலத்திரக்காரகன் சுக்கிரன் நல்லா இருக்கிறதும் வந்து திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்ல தாம்பத்திய சுகம் அனுபவிக்கணுங்கிறதுக்காண்டி சுக்கிரனோட வீட்டில் அமர்ந்த இந்த ராகு வந்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி திருமணத்தெல்லாம் பண்ணி வச்சுறாரு. கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்து வேலை விஷயம் கேட்கும்போது நான் சொன்னேன், லக்னம் வலுத்திருக்கு. லக்னம் 27 டிகிரி, சனி வந்து அரை டிகிரி தான். அப்போ லக்னம் பாதிக்கப்படவில்லை. லக்னாதிபதி புதன் சுக்கிரனோடு இணைந்து குருவுடைய பார்வையில் வந்து 1 டிகிரி குருவுடைய பார்வையில் நல்ல நிலைமையில உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி. லக்னாதிபதி சூப்பராக இருக்காரு. அதே நேரத்தில் புதன் தான் அதிக சுபத்துவமான கிரகம். அந்த அடிப்படையில் இந்த புதன் அவர் சம்பந்தப்பட்ட கணிதம், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸு, சாஃப்ட்வேர் இது ரீதியான துறைகளில் தாங்க நீங்கள் உங்களுக்கு லாபமான துறை. நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு கேட்டேன். அவர் நான் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன்னாரு. அப்போ அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் திசை, அவர் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய் திசை நடந்திருக்கு. நம்மளுக்கு சாதகம் இல்லை. இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக சாதகம் இல்லாத இந்த செவ்வாய் திசை அவருக்கு என்ன பண்ணியிருக்குன்னா 2ஆம் நிலை சுபத்துவம்னு சொல்லக்கூடிய சனியுடைய துறைகள். சனி எப்படி 2ஆம் நிலை சுபத்துவம்? குருவுடைய வீட்டில் 14.5 டிகிரி குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சனி வந்து 2ஆம் நிலை சுபத்துவமாக இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் வந்து படிக்க வச்சிருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ 30 வயசுக்கு அப்புறம் தொழிலை சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து நடக்காத காரியங்க. நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது புதனுடைய துறைகள், ஆனால் நீங்கள் படித்தது 2ஆம் நிலை சுபத்துவமான சனியுடைய அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்க. அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு வந்து படிக்கிற வயதில் நடந்த அட்டமாதிபதியான செவ்வாய் தசை. இதுதான் காரணம். சிம்மாதிபதி 10ஆம் வீட்டில் திக்பலமாக இருக்கிறதும் சிம்ம வீடு பெருசாக பாதிக்கப்படாமல் இருக்கிறதும் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டால் ஆமாங்க, நான் ஒரு 3 தடவை எழுதி பார்த்தேன். ஒவ்வொரு மார்க்கில் வந்து போயிடுச்சுங்க. ரிட்டன் எக்ஸாம் செலெக்ஷன் ஆனால் கூட வந்து அதுக்கப்புறம் வந்து நேரடி தேர்வில் வந்து 1 மார்க் 2 மார்க் இந்த மாதிரி இதில் போயிடுச்சுங்க அப்படின்னாரு. கவலைப்படாமல் ட்ரை பண்ணுங்க. இந்த ராகு திசைக்கு அப்புறம் வர்ற குரு திசைக்கு அப்புறம் வர்ற சனி புதன் சொல்லி அதுக்கப்புறம் வர்ற எல்லா திசைகளுமே உங்களுக்கு ஃபேவரபுளாகவே நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி நீண்ட கால நல்ல தசாபுத்திகள் நடக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. திருமணம் அதே நேரத்தில் வேலை ரெண்டையுமே இந்த ராகு உங்களுக்கு கட்டாயம் அமைச்சு தருவார். மெயினாக ராகு கூட செவ்வாய் சனி தொடர்பு இல்லை. அதே நேரத்தில் ராகுக்கு வீடு கொடுத்தவன் இன்னொரு வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது, சுக்கிரனோட வீட்டில் அவர் இருக்கிறது. இந்த லக்ன அடிப்படையில் வந்து ரொம்ப ஒரு நல்ல பலன், சூப்பரான பலன்கள், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் அனுப்பி வச்ச ஜாதகம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு முக்கியமான ஜாதகத்தோட வந்து நான் மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.